சிக்னாகி போனீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஜார்ஜியன் டிரைவர்ஸே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து வில்லேஜ் பீப்புள்ஸ் உங்களை வழிமறித்து காசு கேட்பாங்க. இது வந்து சிக்னாகிங்கிற சிட்டிக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக மூடு பனியாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து பனின்னா ரொம்ப பிடிக்கும். மிஸ்ட்டை பார்த்தோம்னா என்ன பண்ணுவேன், கார் அதுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன். எல்லோரும் இங்கே நிப்பாட்டி வைப்பாங்க, நான் நிப்பாட்டவே மாட்டேன், சைடில் ஒதுக்கி செம்மையாக உள்ளே போவேன். பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த பாட்பி மொனஸ்ட்ரி வந்தாச்சு. இது வந்து சர்ச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பழைய காலத்தில் கட்டின சர்ச் இருக்கும். மேபி 10th century 11th century அப்போ கட்டின சர்ச்சு. அதுக்கு உள்ளே போய் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பழைய ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வீடியோலாம் எடுக்கலை, ஏன்னா உள்ளே வந்து வீடியோ அலௌடு இல்லை. ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணியாச்சு. இந்த சர்ச் தான், இந்த சர்ச்சு பழைய காலத்து சர்ச்சு. இதுக்குள்ளே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது புதுசாக உள்ள சர்ச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பாட்பி மொனஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட ஆர்கிடெக்ட் செம்மையாக இருந்தது. அதோட வால், அந்த செவரு, அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ கொஞ்சம் சுற்றி வீடியோ எடுத்தேன். இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கார்டன் இருந்தது. நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. சர்ச்சோட ஃபுல் வியூவு அதை பார்த்துட்டு அப்படியே அந்த குட்டி கார்டனில் ஒரு வாக்கு. அந்த கார்டன் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. சின்ன ஒரு வாக்கை போட்டோம். நம்ம சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு வழக்கம் போல் வெளில வந்தோம். ஃப்ரெஷ் பொமிகிரானேட் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம்மேடு ஹனி ஒயின்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து டாய்ஸ் எல்லாம் வாங்கினாங்க மேடம். அந்த டாய் சூப்பராக இல்லை, காலை தொங்க போட்டுக்கிட்டு. அதை வாங்கி பார்சல் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனாங்க. சிக்னாகி சிட்டிக்குள்ளே வந்து என்ட்ராயாச்சு. இந்த சிட்டியை வந்து சிட்டி ஆஃப் லவ்னு சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வண்டியில் போகும்போதே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டே இருந்தேன். எங்கேயோ கூட்டி போகிறாங்க, சரி போகிற வழியில் இருக்க வீடியோலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தான். பட் லக்கிலி பார்த்தா இந்த சிட்டி தான் டூர் ஏரியா அப்படின்ட்டாங்க. அவங்க சொல்லும்போதே நாங்கள் கேட்கல. அவங்க கீழே இறங்கி அந்த பேட்ரி காரில் போங்க, வாக் பண்ணி போங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கே போங்கன்னு விட்டாச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், போகும்போது எடுத்த வீடியோவை, காரில் எடுத்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த சிட்டி பார்க்குறக்கு அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சுற்றி கோட்டை, நடுவில் வந்து இந்த மாதிரி வீடுகள்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. லைஃப் ஸ்டைல் பார்க்குறக்கு நல்லா இருந்தது.
ஃபோர்ட்ரஸ் அந்த கோட்டைக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேம் அந்த வீடுகள்லாம் அழகாக இருந்தது. அந்த சிட்டி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் இந்த இதை பார்க்கும்போது நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கும்போது வீடெல்லாம் 2 சைடும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். நல்ல வேளை இந்த டாக்ஸியில் போகும்போதே வீடியோ எடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் ஃபுட்டேஜ் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னாகி எஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்த வியூ தான் கொடைக்கானல் ஊட்டி மாதிரி வியூ. சரியான மெஸ்மரைசிங் சான்ஸ்லெஸ் மூமெண்ட்ஸ்னு சொல்லலாம் அந்த இடத்துல சாப்பிட்டது. இந்த குட் ஹார்ட்டட் பையன் தான் நமக்கு வந்து சர்வ் பண்ணாப்புல. நல்ல தம்பி. மேடம் பார்த்தா புக்கில் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன படிக்கிறாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் சாப்பாடை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா ஜார்ஜியன் ஃபுட்டு அது. அப்புறம் கடைசியில் பிஸ்ஸா சைஸில் வந்து கச்சா பூரி ஆர்டர் பண்ணாங்க. அந்த கச்சா பூரி உள்ளனா பீன்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். தூரத்தை தெரிஞ்சு பாருங்க கோட்டை. அங்கே தான் போக போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஏன்னா நீ சோகமாக உட்காந்துருக்க, சாப்பாடு வரலனா பசிக்குதா? அப்புறம் சிக்கன் கிரேவி ஒன்று ஆர்டர் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா வந்து மேடம் ஆர்டர் பண்ணது வந்து இட்டாலியன் ஸ்டைலில் இருந்தது. அதுவும் நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கிரேவி. நல்லா பூண்டு இந்த மசாலாலாம் போட்டு நல்லா வாசமாக இருந்தது. கத்திரிக்காய் மசியல் மாதிரி ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு. இதுவும் சூப்பராக இருந்தது. அழகுள்ள மாதிரி இருக்கு, கோட்டை மாதிரி இருக்கு. வெறியா வீடு எடுக்க முடியாது. நானே ஆக்சுவலாக இந்த சிட்டி வியூ இதுதான் பாருங்க. சிட்டி ஒன்றுமே தெரியல, ஜப்பான் சிட்டி மாதிரி இருக்கு. பூரா மிஸ்ட்டு. பாருங்க சரியான மிஸ்ட்டு.
இதுதான் நம்ம சாப்பிட்ட ஹோட்டல். தட்டு தடுமாறி வர தட்டு தடுமாறி இதுதான் சைனா வாழை சொல்லிட்டு கூட்டி அதுக்காய். டேய் சைனா வாழை இல்லைடா, எங்கள் ஊர் அளவு இல்லை. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. பழைய கொட்டுங்க. இதுதான் கன் வைக்கிறதுக்கு ஹோல்ஸ் இருக்கு. பார்க்குறதுக்கா கன் வைக்கிறதுக்கா நிறைய இருக்கு ஹோல்ஸ். இன்சைட் வியூ, இது அவுட் சைடு வியூ. நல்ல மிஸ்ட்டு. தவழ்றா, வெரி டேஞ்சர். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கோட்டை செவரில் ஒரு வாக்கிங்கை போட்டாச்சு. ஸோ சாப்பிட்டதுக்கு அதுக்கு நல்லா இருந்தது. அந்த கிளைமேட்டு பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ்ட்டாக. ஸோ அந்த மிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இந்த கோட்டை செவரில் நடக்கிறதுக்கு எனக்கு செம்ம த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ரம்மிக்கு வந்து பயந்தான் இருந்துச்சு. பயந்து நடுங்கி ஏறி முடிச்சிட்டாங்க. குளிர் வேறு பயம் வேறு ரெண்டு கலந்து ஏறிதாங்க சிறப்பாக. சின்னாகி ஃபோட்டோஸை விட்டு இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கடை இருந்தது. அந்த மேடம் அவங்களால பேச முடியாது. பட் அவங்கக்கிட்ட வந்து ரம்மி வந்து பெல் வாங்கினான். நல்லா இருந்தது இந்த பெல்லு. ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. 3rd டே ஜார்ஜியா ட்ரிப்பு முடிஞ்சது. ஸோ 4th டே வந்து அலப்பறையாக இருக்கும் பாருங்கள்.